நேற்று ஒரு பண்ண ஒரு விஷயம் வந்து அரசியலுக்கு நான் கிட்டத்தட்ட வந்துட்டேன் அப்படிங்கிறத உறுதி செய்யப்படுற ஒரு செய்தியாக தான் நான் பார்க்குறேன். இப்போ விஜய் அவர் நம்ம கூட நடித்த நடிகர் கூட இருந்தவர் திடீர்னு பார்த்தோம்னா 2 வருஷம் கட்சி ஆரம்பித்தார், முதலமைச்சர் உட்காந்துட்டார். அப்படிங்கும்போது இவருக்கு கிளப்பி விடுறாங்க. ரஜினி சார் இடம் தர மாட்டார், அவருக்கு உடன்பாடு கிடையாது, வர்றதா இருந்தால் அவர் உருவார், இல்லைன்னா யாருக்கு அவர் சப்போர்ட் இல்லைங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்திட்டார். காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய நடிகர்களோட அரசியல் வருகை வர மாதிரியான சலசலப்புகள் சமூக வலைதளங்களில் பகிரங்கமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுல மிக முக்கியமா பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்களோட கொடி அறிமுகம், அதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நேற்று அவர் பேசின பேச்சு இவர் கண்டிப்பா அரசியலுக்கு வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? வரப்போறான்னு இல்லை, கிட்டத்தட்ட வந்துட்டாருன்னு நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னோட்டமாக தான் நேற்று நலத்திட்டங்கள் உதவிகள் பண்ணதை நம்ம பார்க்க முடியுது. அவருடைய பிறந்த நாளுக்கு முன்னாடி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம், அதில் வேல்ஸ் காலேஜ் பக்கத்தில் பெரிய ஒரு ஸ்பேஸ் கொடுத்து விட்டு பந்தெல்லாம் போடப்பட்டு ஒரு 5000 மேற்பட்டு வந்ததாக ஒரு தகவல் வருது. இது எல்லாமே ஐஸ்வரி கணேஷ் அவர்களுடைய செலவாக போகுதுன்னு நினைக்கிறேன் நான் இதை. ஏன்னா அவர் தொடர்ந்து 3 படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ சார் அதை பார்த்துங்க சார், இந்த ஆட்டோ ஃப்ரீயாக கொடுத்துருங்க அப்படின்ட்டு நான் சம்பளத்தில் பிடிச்சிங்க பாரு, அவர் எங்கேயும் சம்பளத்தில் பிடிக்க போகிறார். அது கை காமிச்சு விட்றது, அவங்க எல்லா செலவும் பார்த்துருவாங்க. இவர் நேராக போய் ஸ்டேஜில் நின்று பேசிவிட்டு ஆட்டோ இது கையில் கொடுத்துட்டு வந்துட்டாருன்னு தான் தோணுது. பட் நல்ல விஷயம் அது. ஆட்டோக்கள் கொடுக்கும்போது நிறைய பேருடைய உழைப்பு அதில் இருக்கும், அவர் வருமானம் வரும், குடும்பத்தை காப்பாற்றுவாங்க, நல்ல விஷயம் பார்க்க போகிறேன். பட் கிட்டத்தட்ட அவருடைய எண்ணமே பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு உலகத்தை அமைத்து கொண்டு நிஜம் உலகம்ங்கிறது இப்போ விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக மக்கள் தேர்ந்தெடுத்து உள்ளே அமைச்சிருக்காங்க. இப்போ சிறப்பாக ஒரு 79 நாள் மேல் ஆட்சி சிறப்பாக போயிட்டுருக்கு. பட் தனுஷ் வாழ்கிற உலகம் வந்து ஒரு கனவுலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கார் ஃபுல்லாக. ஓகே. ஏன்னா அவர் எல்லாமே சிஎம் தான் கூப்பிடணுங்கிறது தான், சிஎம் சார் தான் கூப்பிடுவாங்க தனுஷ் அவர்களை. ஸோ அதை ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சிஎம் சார் வாங்க சார், வணக்கம் சார் அப்படிம்பாங்க. அது அப்படியே பழக்கமாயிடுச்சு பல வருடங்களாக. இப்போ அதுக்குள்ளேயே உள்ளே ட்ராவல் ஆகிறார். அப்போது இது அதாவது அடுத்த அரசியல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த முன்னோட்டத்தை பார்க்கும்போது பார்த்தோம்னா இது வரைக்குமே ஒரு 5 வருஷம் 10 வருஷம் குரல் கொடுக்கவே இல்லை, எதையும் பேசவே இல்லை, எந்த நலத்திட்டங்கள் எதுவும் பண்ணாருன்னா பெரிய அளவில் ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகணும். இப்போ விஜய் அவர் நம்ம கூட நடித்த நடிகர் கூட இருந்தவர் திடீர்னு பார்த்தோம்னா 2 வருஷம் கட்சி ஆரம்பித்தார், முதலமைச்சர் உட்காந்துட்டார். அப்படிங்கும்போது இவருக்கு கிளப்பி விட்றாங்க. இப்போ அவர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த புஷ் பண்ணி கிளப்பி விட்டாங்கன்னா, நாங்கள் இருக்கோம், நாங்கள் எவ்வளோ பெரிய ஆகுது, நீ வா, அவரே வந்துட்டும் போது உனக்கு என்ன குறைச்சல் இப்படின்னு கிளப்பி விட்றதான். ஓகே. இப்போ அதை கிளப்பி விட்டாங்க. இவருக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஒரு கொடியை ஆரம்பிச்சிட்டாரு, ரசிகன் மன்ற சார்பாக கொடுத்துட்டாங்க, காரில் கட்டி ஆரம்பிச்சுட்டு போகிறது பார்த்துருக்கோம். நம்ம எதை நிறையா பேசியிருக்கோம். நேற்று ஒரு பண்ண ஒரு விஷயம் வந்து அரசியலுக்கு நான் கிட்டத்தட்ட வந்துட்டேன் அப்படிங்கிறத உறுதி செய்யப்படுற ஒரு செய்தியாக தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், இதை தொடர்ந்து இன்னொரு கேள்வியும் வைக்கப்படுது. இப்போ விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆயிட்டாரு அப்படிங்கிற பொழுது விஜய் சினிமாவில் வந்து விஜய் அஜித்துக்கான வெற்றிடமும் உருவாகிருச்சு, அந்த இடத்தை பிடித்தா நாம தான் அடுத்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேங்கிற எண்ணம் அவருக்கு வந்துருச்சா சார்? முதல்ல அந்த இடத்த பிடிக்கிட்டு எல்லா பேருமே, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே. விஜய் அவர்கள் வாங்கின சம்பளம் என்னங்கிறது தெரியும், என்ன பிஸ்னஸ்ங்கிறது தெரியும், என்ன உச்சத்தில் இருந்தாருங்கிறது தெரியும். முதல்ல அந்த இடத்துக்கு வரட்டுங்கிறதா தமிழ் இண்டஸ்ட்ரியோட நிறைய பேர் கருத்தே. ஓகே. இப்போ சூர்யாவாகட்டும் தனுஷ் ஆகட்டும் யாராக இருந்தாலுமே விஜய் அவர் விட்டு போன ஒரு இடம் இருக்குல்ல, விஜய் அஜித் இருக்கார். பட் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு வரட்டும், அதற்கு பிறகு அரசியலுக்கு வரட்டும், மக்கள் என்ன சொல்லுங்கிறத பார்ப்போம் நம்ம அப்படிங்கிறதான். அந்த வெற்றிடம்ங்கிறது வந்து அது அப்படியே தான் இருக்கும். யாருனாலையுமே அதை சுருக்கமாக சொல்ல போனால் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித். ஸோ இந்த 6 பேரோட அந்த சார்ட் இருக்கு இல்லையா, அது ஃபில்லப் பண்ணி கதவு மூடியாச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இன்னும் அந்த இடத்துக்குள்ளே யாரும் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நல்ல கதைகள் கொடுத்தீங்கன்னா அதுதான் ஹீரோ, அதுதான் மக்கள் இன்றைக்கி விரும்புகிறாங்க. இல்லைன்னா ஒரு கருப்பு வெற்றி பெற்றிருக்காது உங்களுக்கு அது. ஸோ கருப்பு சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி நல்லா இருக்கும், இந்த கேரக்டரே பார்த்தீங்கன்னா சூர்யா ஏதோ வருவார் போவார், படம் ஹீட் ஓட்டுவார். அப்போ அந்த கதை மக்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்ல படம் ஓடிச்சு. இப்போ சூர்யாவுக்கு அந்த படம் ஓடிச்சான்னா தெரியாது, பட் யார் நடித்தாலும் இந்த படம் ஓடி இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை தான். இப்போ அதனால் கதை ரொம்ப முக்கியம். அதனால் அந்த இடத்துக்கு கதையை தான் போய் நிற்குமே தவிர இவர்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா தொடர்ச்சியாக தனுஷ் அவர்களுக்கு 3-4 படங்கள் பெருசாக போகலைங்கிற போது இப்போ படத்தில் தானே அவர் கான்சன்ட்ரேட் பண்ணணும், நல்ல கதைகளை கொடுக்கணும், நல்ல வெற்றி படங்களை கொடுக்கணுங்கிறதுல எந்த கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் திடீர்னு ரசிகர் மன்றம் அரசியலுங்கிற அந்த வட்டத்துக்குள்ள போகிறதுக்கான அதுதான் தவறு பண்ணுறான்னு தான் எல்லா பேருமே சொல்கிறாங்க. நீ சினிமா துறையில் நல்ல இடத்துல இருக்கீங்க, யாரும் தட்டி விடலை, தட்டி கொடுத்தனால தான் இந்த இடத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி போய் இங்கிலீஷ் படம் வரைக்கும் நீங்கள் போயிருக்கீங்க. இப்போ தட்டி விட்டாங்களே யாராவது? கிடையாது. தட்டி கொடுத்தாங்க, உயர்ந்தீங்க. இந்த இடத்துல நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். இது வந்து மிகப்பெரிய அருமையான ஒரு இண்டஸ்ட்ரி. இது
பட் இதுல இருந்து உங்களை புஷ் பண்றாங்க. இப்போ ஓகே. விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு நடிகர் களத்தில் இறங்குங்கிறது எல்லாருடைய தாட்ஸாக இருக்கு. ஏன்னா இப்போ மக்கள் விரும்புறது வந்து அரசியல்வாதிகளை யாரும் விரும்புற மாதிரி தெரியல. 2K கிட்ஸு ஜென்சி கிட்ட அடுத்து ஜென்சி அல்ஃபா ஒன்று ரெடியாகி வந்துட்டு இருக்கு. அவங்க அரசியல்வாதிலாம் யாருமே பிடிக்கல தெரியல. நம்ம பார்த்து ரசித்தவர்கள் அப்படி பார்த்தோம் வியந்தம் பார்த்தா நம்ம கண்மூடி நிற்கிறாங்க, அவர்களுக்கு ஆதரவாக போகுது. அப்போ தனுஷ் அந்த இடத்துக்கு, ஏன்னா சூர்யா அவர்கள் எதிர்பார்க்கப்படுறதுல சூர்யா கொஞ்சம் ஆஃப் ஆகிட்டு சினிமாவில் கான்சென்ட்ரேட் பண்ண போயிட்டார். வரார், பின்னாடி வருவார் அவர். பட் அது மட்டும் இந்த தனுஷ் இறக்கலான்றாங்க. அதன் விளைவாக தான் ராயன் படத்துக்கு இந்த பெஸ்ட் பிக்சர் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டதா அரசியல் இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. கேப்டன் மில்லருக்கு வந்து ஜூரியோட ஸ்பெஷல் அவார்டு ஒன்று கொடுக்கப்பட்டுச்சு உங்களுக்கு. அதை அதுவும் 2 அவார்டு சாதாரணம் கிடையாது இது. ஸோ அப்போ அரசியல் ரீதியாக தனுஷை பிடிச்சி தூக்கி கொண்டு வந்து அரசியல் கடலில் தூக்கி போட்டாங்க. அவர் எப்படி நீச்சல் அடிக்க போகிறாரு, எப்படி முங்க போகிறாரு, எப்படி எந்திரிச்சு வர போகிறாங்கிறது தெரியல. ஸோ அதனால் எல்லாருடைய பார்வையும் ஒரு நடிகர் வந்துட்டார், இன்னொரு நடிகரை உருவாக்கணும் அப்படிங்கிற அளவில் கங்கனை கட்டி நிற்கிறாங்க. இது தனுஷ் தான் அவர் சுதாரிக்கணும். அப்புறம் என்னன்னா சார், அந்த மேடையில் வந்து அஜித் அவர்களோட வசனத்தை பேசுகிறாரு. ஸோ விஜய் அவர்களுக்கு எதிராக களமிறக்கப்படுகிறாரா தனுஷ் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல சார்? அது உண்மைதான். அதான் சொன்னேன், ஒரு நடிகர் வந்துட்டார், ஒரு இன்னொரு நடிகை உருவாக்குவோம். இங்கே விஜய் அவர் முதலமைச்சர் ஆன பிறகு ஒரு வாழ்த்து சொல்லலை. நேற்று மேடையில் கூட விஜய் அவர்களை பற்றி ஒன்றும் பேசலை. 80 நாளாக தமிழகத்தையே தலைகளாக திருப்பி போட்டிருக்காரு. ஊழல் இல்லாத லஞ்சத்தை ஒழிச்சிட்டு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டுருக்காரு. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா கோயம்பேடு வழியாக தான் வர்றேன், அவ்வளோ போலீஸ் பந்தோபஸ்து போட்டு என்ன போலீஸ்னு கேட்கும்போது சிஎம் வராரு சார்னா. குடிநீர் திட்டத்துக்கு அங்கே போனார் லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் பேக். இப்போ கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு கோயம்பேடுக்கு வர்றாரு. ஸோ எல்லா இடத்துக்கும் ஆய்வு மேற்கொள்ள போகிறார். நானே களத்தில் இறங்குறேன். அமைச்சரில் போக சொல்கிறது, அமைச்சர் நீங்கள் போங்கன்னா போகிறாங்க, நான் களத்தில் இறங்குறேன். ஸோ அப்போது அவருடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்குது. இதெல்லாம் வந்து தனுஷ் நேற்று மேடையில் ஒரு விஷயத்த கூட எதுவுமே பேசலை. இவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காரு. அதில் பயனடைஞ்சவரில் தனுஷ் ஃபேமிலியும் ஒன்றா இவர் கண்டிப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் அஜித்தை மட்டும் இங்கே எடுப்பதுக்கு என்ன காரணம்னா, இங்கே விஜய் ரசிகரோட ஓட்டு வராது. அஜித் ரசிகரோட ஓட்டு பெண்டிங்கில் இருக்கு. அது வந்து விஜய் அவர்களுக்கு விழுந்திருக்கு. அஜித்துடைய அன்பும் நட்பும் விஜய் அவர்களுக்கு இருக்கு. கரூரில் சம்பவம் நடக்கும்போதே முதல்ல குரல் கொடுத்தது அவர் தான், எதிர்ப்பு குரல் கொடுத்தார் அஜித். நல்ல பாண்டிங் இருக்கு. அப்போ இங்கே விஜய் அவர்களை பேசாமல் அஜித் அவர்களை பேசும்போது அவ்வளோ டைலாக் இருக்கும்போது எத்தனையோ ஹீரோக்கள் பேசின பஞ்சு டைலாக் நிறையா இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பேசுகிற டைலாக்கே எவ்வளோ இருக்கு எடுத்து சொல்லலாம். நான் ரஜினி ரசிகர்கள் அவர்களே வந்து தனுஷ் வரதை விரும்பலை. ஆனால் அவர் பேசுகிற ஸ்டைலு மாடுலேஷன் பார்த்தோம்னா அது ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்குன்றாங்க, லைக் பண்ணல, ரசிக்கலை. அப்போ தேவையில்லாமல் தனுஷ் உள்ளதுனால ரஜினி சாருடைய புஷ்ஷில் தான் தனுஷ் வராத மாதிரி வேற ஒரு டாபிக் கிளப்பி விட்டாங்க. இப்போ அது வேற பிடிக்கல. இப்போ இனி அவர் பாட்டுக்கு நடிச்சுட்டு பேசாமல் அரசியல் வரமாட்டேன்ட்டாரு. நீங்கள் தேவையில்லாமல் தனுஷ் வரான்னு அவரை தான் கேட்கணும், நீங்கள் ரஜினி சார் புஷ் பண்ணி வராத மாதிரிலாம் போகுது. காரணம் ராயன் படத்துக்கு கொடுக்கப்பட்டது கலா மாஸ்டர் ஜூரியாக இருந்தாங்க, பிஜேபியோட ஆளுவங்க. பிஜேபி சார்பாக அரசியல் ரீதியாக போதுமா அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதுக்குள்ளே எல்லாம் ஃபேவராக ரஜினி சார் இருக்குன்னா அந்த பேர் எடுக்கிறாங்க. இப்போ அதனால் அஜித் எடுத்துட்டோம்னா, அவர் பேசுகிற டைலாக் எடுத்துட்டோம்னா, ரஜினி சார் பேசுகிற டைலாக் எடுத்ததுன்னா அது சிறப்பாக இருக்குமாலங்கிறது எடுத்துகிட்டு தான் சொல்ல முடியும். நம்ம இப்போ அஜித் டைலாக் எடுத்துட்டான். இப்போ அஜித்துடைய ரசிகர்களுடைய வாக்குகளை தன் பக்கம் திசை திருப்பணுங்கிற அந்த ஒரு நோக்கமாக தான் இப்போ பார்க்கப்படுது. அப்புறம் சார், இப்போ தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வர இந்த மாதிரியான பேச்சு எடுக்கும் பொழுது அவளோட பழைய ஸ்பீச் எல்லாம் கொஞ்சம் வைரல் ஆகுது. அதில் மிக முக்கியமாக வந்து வெஜிடேரியனை ப்ரொமோட் பண்ணுற மாதிரியாக நிறைய இடங்களில் பேசியிருக்காரு. நான்வெஜ் சாப்பிடாதீங்க, ஹார்ட் ப்ராப்ளம் வரும், வெஜிடேரியன் சாப்பிடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எல்லா இடத்துலையும் ஓம் நம சிவாய்ங்கிற ஒரு வார்த்தையே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு தமிழ் தேசியம் இந்த அரசியல்லே இல்லாமல் ஒரு பிஜேபி என்ன ஒரு கட்டமைப்பை கொண்டு வரும்னு நினைக்குதோ அந்த விஷயத்தையே வரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கே சார். தமிழ்நாட்டினுடைய அரசியல் கலை வேறங்க, இந்த கொள்கையில் வேற. ஸோ திராவிட மென், தமிழ் தேசியம், தந்தை பெரியார் கொள்கை, அம்பேத்கர் கொள்கை, அறிஞர் அண்ணா கொள்கை, இதெல்லாம் பின்பற்றினா மட்டும்தான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஓரளவு மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆக முடியும். அவருடைய போக்கே நீங்கள் சொன்னது மாதிரி வேறு. எப்பவுமே நான் நான்வெஜ் சாப்பிட வெஜிடேரியன் தாங்க, தயிர் சாதம், ஊறுகாய், ரசஞ்சாதம், பட் ஓகே, தவறு இல்லை. அதனால் அதுவே தான் முன்னிலைப்படுத்துகிறார். ஓம்ன்ற டைட்டில் வச்சுருக்காரு. அப்புறம் தமிழ் முருகன் எடுக்கிறார். தமிழ் முருகன் எடுக்க வேண்டிய நெசிட்டி ஒரு ஏஐயில் ஒரு வீடியோ போட வேண்டிய அவசியம் இப்போ கிடையாது அவருக்கு. 2029 தான் பிளான் பண்ணுறீங்க, 31 தான் ரிலீஸ் பிளான் பண்ணுற மாதிரி இருக்குது. அது நடக்குமா நடக்காது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். இப்போ அப்படி இருக்கும்போது எடுத்தோம்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து தெய்வீக பக்தி கொண்டவர்கள், ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடியவங்க. நம்ம அருணாச்சலேஸ்வர் சிவனையும் நம்ம முருகனையும் எடுத்தோம்னா மக்களை ஏதோ ஒன்று பண்ணலாம், பிரெயின் வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் தான் அவர் போகிறார். அப்போ நீங்கள் இப்படி சுற்றி அப்படி சுற்றி இப்படி ஒரு கட்டம் கட்டி பார்த்தீங்க அப்படின்னோம்னா நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய அந்த கொள்கையிலே மாறுபட்டு தான் அவருடைய கொள்கை இருக்கிறது மாதிரி தெரியுது. அதனால தான் எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு விஷயத்த சொன்னதே அவர் அதான் வச்சுருக்காரு. ஸோ அதில் கேப்டன் விஜயகாந்த் சொல்லியிருப்பார், தமிழர் என்று சொல்லடா, தலைநின்று நில்லடான்னு இருப்பார்.
விஜய் அவர்களுடையது இருக்கும், பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருந்தது உங்களுக்கு அதை. ஓகே. ஸோ இப்போ இவருது எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. இப்போ நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ இவருடைய இதை வந்து உள்ளுக்குள்ளே இறக்குற மாதிரி தெரியுது. அது அதான் ஏற்கனவே பேசுனதெல்லாம் கட் பண்ணி போட பார்த்தோம்னா, ஓ இதை நோக்கி தான் அவருடைய பயணம் இருக்கா. ஓகே. இப்போ பர்டிகுலராக டெல்லி அரசியல் தூக்க பார்க்குதா, தமிழகத்தில் களமிறக்க பார்க்குதா, இல்லை தமிழ்நாட்டு அரசியலே பலம்பெரும் கட்சியெல்லாம் இன்றைக்கி விஜய் வந்தது பிறகு ஆடி ஓடி ஆஃப் ஆகிட்டாங்க, அவர்கள் புஷ் பண்ணி தூக்கி போ நீ போ நாங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரினா ஒரு நிலவரம் போயிட்டுருக்கு. ஓகே. இன்னொரு விஷயமும் பேசப்படுது, ரஜினி அவர்களோட அரசியலை ட்ரை பண்ண பார்த்தாங்க, அது முடியல. இப்போ அந்த விஷயத்தை வச்சு தனுஷை வச்சு ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாம ரஜினி சாரோட பேர் இதுல அதுதான் சொல்றேன் நான். இது தேவையில்லாம ரஜினி சாரை இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. யாரோ வர்றதுக்கு என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, நம்ம தான் இருப்பாங்க அந்த மாதிரி. அதனால தான் ஒரு வீடியோ போட்டார், என்னுடைய புகைப்படத்தினுடைய பேரையும் யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெளிவான ஒரு வீடியோ ரஜினி சார் ஒன்று விட்டாங்க. அதற்கு மீறி ரஜினி சார் பேர் இழுக்கிறாங்க. ஏன்னா மருமகன்னா என்னதெல்லாம் பசங்க இருக்கு, 2 பசங்க போயிட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க, டைவர்ஸ் ஆனால் கூட மருமகன் தானே. இப்போ அந்த ஒரு கண்ணோட்டம். இப்போ ரஜினி ரசிகர் இல்லைங்க, அதனால தான் நீங்கள் ரஜினி சாருடைய மாடுலேஷனில் அவர் பேசுகிறாரு. ஆமாம், நிறைய இடங்கள் அப்படி தான் பேசுகிறார். ஏற்கனவே ஆடியோ லான்ச்சில் அப்படி தான் பேசினார், நிறைய ட்ரோல் மெட்டீரியல் ஆனார். இப்போ அதுதான் வந்து இந்த ஃபாலோ பண்ணுறாரு. அப்போது ரஜினி ரசிகர்களையும் அஜித் ரசிகர் தன் பக்கம் இழுப்பதற்கான ஒரு வேலையிலே அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ மற்ற பலம்பெரும் அரசியல் கட்சிகள் சொல்லி தான் ஒரு செய்கிற மாதிரி தான் போகுது. அதுக்கு ரஜினி சார் இடம் தர மாட்டார், அவருக்கு உடன்பாடு கிடையாது. வர்றதா இருந்தால் அவர் உருவார், இல்லைன்னா யாருக்கு அவர் சப்போர்ட் இல்லைங்கிற விஷயத்த தெளிவுபடுத்திட்டார். அதை இப்போ கூட இந்த எலெக்ஷனோட யாருமே சப்போர்ட் அவர் பண்ணலை. ஆனால் பண்ண போய் வேற மாதிரி பேசப்பட்ட செய்திகள் நமக்கு வந்தது. அதை ரஜினி ரசிகர்களும் இதை விரும்பலை. அவருக்குன்னு ஏதாவது கொள்கை இருக்கா, எடுத்துகிட்டு ஸ்டெடியாக நீங்கள் போனீங்க அப்படின்னா சரி, வேற ஒரு சாயம் போயிட்டு உள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஓகே சார். இன்னொரு விஷயம் இதில் மெயினாக பார்க்க வேண்டியது, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார், 2.5 வருஷத்தில் ஆட்சியை பிடித்தார். இந்த ஃபார்முலா எல்லாருக்கும் ஒர்க் ஆகுமா சார்? ஆகவே ஆகாதுங்க. அதெல்லாம் வரலாற்று சாதனைங்க. இது கல்வெட்டில் பொறிக்கப்பட வேண்டிய விஷயம் அது. நீங்கள் எம்ஜிஆர் அவர்களே காங்கிரஸில் இருந்தவங்க, அதற்கு பிறகு தான் டிஎம்கேக்கு வர்றாங்க, எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு சட்டசபைக்கு எம்எல்ஏவை போகிறாங்க, அரசியலை கற்றுக்கிட்டாங்க, அனுபவம் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளராக இருந்தாங்க. சில சிக்கல் வரும்போது தான், கணக்கு கேட்கும் போது தான் சில பிரச்சனைகள் வந்தது, டக்குன்னு எம்ஜிஆர் அவர்கள் வெளில வர்றாங்க. இவ்வளோ அனுபவங்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருக்குது. அதற்கு பிறகு தான் 72 கட்சி ஆரம்பிக்கிறார். 5 வருட போராட்டம், 77 தான் ஆட்சியை பிடிக்கிறார். அப்போ அரசியல் அனுபவம் என்ன, 72 கட்சி ஆரம்பிக்கிறாரு, 77 வரைக்கும் 5 வருட போராட்டம், சினிமாவில் நடிக்கிறாரு, 77 ஆட்சி பிடிக்கிறார். அப்போ இந்த அனுபவம் வந்து வேற எந்த நடிகர் கிடையாது. ஆனால் விஜய் அவர்கள் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கில் இருக்காங்கிறதுக்கு இதான் உதாரணம். நிறைய சோசியல் ஒர்க் நிறைய பண்ணார், பண உதவிகள் வெள்ளம் வரும்போது கோடிக்கணக்கில் இறைச்சாரு, கேரளா கவர்மெண்ட் கொடுத்தார், நிறைய பேர் பண்ணார், செஞ்சார், விலையில்லா உணவு திட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. பட் வெளில தெரியாது. அவர் பாட்டுக்கு நடிச்சுட்டு தான் இருந்தார். சீண்டி விட்டு தான் அரசியல் கூப்பிட்டதே வந்து அரசியல்வாதிகள் தான், இல்லைன்னா அவர் பாட்டு சும்மா நடிச்சுட்டு தான் இருந்திருப்பார். அப்போ நம்ம வெறும் நடிகராக இருந்தால் மட்டும் பத்தாது, அரசியலுக்கு போனால் தான் நமக்கு நான் நல்ல விஷயத்தை பேச முடியும், செய்ய முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் உருவாச்சு. அதான் அரசியலுக்கு முடிவு பண்ணாங்க. 2024 பிப்ரவரியில் ஆரம்பித்தார். 2 வருடம், 2.5 வருஷம் சுருக்கமாக சொல்ல போனால் ஆட்சியை பிடிச்சார். இது எந்த நடிகரும் எந்த வரலாற்று சமூகத்தில் இடம்பெறவே கிடையாது. இது ஒரு பெரிய சரித்திர சாதனை. இது எல்லாருக்கும் வருமான கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க, மக்கள்கிட்ட நல்லது பண்ணுங்க, நாட்டுக்கு நல்லது பண்ணுங்க, தொடர்ந்து செயல்படுங்க. மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறதுக்கே நீங்கள் பல வருடங்கள் ஆகும். அதற்குள்ள என்ன மாறும், என்ன நடக்குங்கிறதே தெரியாது உங்களை. ஸோ அதனால் விஜய் அவர்களுடைய இடத்தை பிடிக்க முடியுமானா அது கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஓகே சார். இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தார், எம்எல்ஏ முதலமைச்சர் ஆகிட்டாரு, லாரன்ஸ் வராரு, தனுஷ் வரேன்னு சொல்கிறாரு, நடுவில் சூர்யா பேர் அடிபடுது. எல்லா ரசிகர் மன்றமும் சேர்ந்து தங்களோட தலைவர்களை வந்து அரசியல்வாதிக்கும் அரசியல் இயக்கத்துக்கும் முன்னெடுக்கிறாங்கல்ல, இது ரசிகர்களோட ப்ரெஷரா சார்? ரசிகர்கள் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணுறாங்க, அது ஒன்றும் மாற்றம் இல்லை. என்னென்னா, நாங்கள் எத்தனை தடவை தான் நீங்கள் கட்டவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது, வெடி விடுறது, மாலையை போடுறது, நாங்கள் 200 ரூபா டிக்கெட்டு 1000 ரூபாய்க்கு வந்து ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறது. அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து விஜய் அவர்கள் கட்சியில் 30 வருடமாக இருப்பவர்கள் வந்து இன்றைக்கி எம்எல்ஏ ஆகிட்டாங்க, அமைச்சர்கள் ஆகிட்டாங்க நிறைய பேர். அவளை பார்க்கும்போது இவர்களால் பொறுத்து கொள்ள முடியல. விஜய் அவர்கள் முதலமைச்சராக வர்றதையே தமிழ் இண்டஸ்ட்ரியில் யாருமே பொறுத்துக்க முடியலங்க. அப்படி வயிற்றுச்சல் பிடிச்சி போயிருக்காங்க. இப்போ ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க, அப்போது விஜய் ரசிகர்கள் மாதிரி நம்மளும் மாறணும். பட் அவங்களுடைய தாட்ஸ் அதுதான். எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் பாலாபிஷேகம் வெடி விட்டுட்டு இருப்பாங்க அவங்க? அதனால் என்ன பெனிஃபிட் இருக்கு அவங்களுக்கு? ஒன்றும் கிடையாது. பட்
இதுக்கு வந்து வழிவகுத்து கொடுத்தது எம்ஜிஆர் அவர்கள் அன்னைக்கு. ஓகே இப்போ விஜய் அவர்கள். ஓகே இப்போ அப்படிங்கும்போது வந்து நம்மளும் வந்து நீ அரசியலுக்கு வர்றியா வரலையா, தனுஷ் சூர்யா வந்தார் இப்போ இல்லைனா வெளில போகிறான் அப்படிங்கும்போது இக்கட்டான சூழ்நிலை உருவாகுது. மற்ற அரசியல் கட்சிகளும் சேர்ந்து இது நல்ல வாய்ப்புன்னு பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஓகே அப்போ அவர்களும் இந்த மாதிரி எண்ணம் வருது. நம்மளும் நாளைக்கு எலெக்ஷனில் நம்ம கட்சி அதாவது நம்ம தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எலெக்ஷன் நிற்போம், ஜெயிப்போம், எம்எல்ஏ ஆகும், அமைச்சராகும் அப்படிங்கிற ஒரு கனவுகளோட ஒரு உலகத்துக்குள்ளே எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி வருவது கஷ்டம். அந்த இடத்தை பிடிச்சிக்கிறது விஜய் அவர்கள். ஓகே இவங்க முயற்சி பண்ணட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. வாங்க, நிறைய விஷயங்கள் நாட்டுக்கும் மக்களுக்கும் செய்யுங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக மக்கள் உட்காரிக்க போகிறாங்க. ஓகே ஓகே அதனால் வந்து இது மிகப்பெரிய ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் மார்க் தான் இது. ஓகே ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து குரல் கொடுத்துருக்கணும். அதெல்லாம் பார்ப்பாங்கல்ல, யோசிப்பாங்கல்ல. இப்போ நீட் எக்ஸாமுக்கு குரல் கொடுத்துருக்கலாம், எதுவுமே எதுவுமே பண்ணல. 23ஆம் தேதி வந்து ஜனநாயகன் படத்துக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு வெற்றிமாறன், பா, ரஞ்சித், அமீர் எந்த அளவு போட்டு அடித்தாங்க. ஏன் 22ஆம் தேதி நீ போராட்டத்துக்கு குரல் கொடுக்குறது, பேசுறது அது கொடுக்கல. ஜனநாயகன் படத்தை மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கக்கூடாதுங்கிற தாட் இந்த 3 இயக்குநர்களுமே இருந்துச்சு. ஓகே அதே சினிமாவில் இருந்து சம்பாதிக்கிறீங்க, கோடிக்கணக்கில் ஷூட் போடுறீங்க, சாப்பிட்றீங்க, வர்றீங்க. நீட் போராட்டத்துக்கு மாணவர்கள் போராட்டம் டெல்லியில் பண்ணுறாங்க. அவர் மற்ற மாநிலத்தில் பண்ணுறவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்ற சொல்லிட்டாங்க. அது இல்லையா அபிஜித் டிபிகே சொன்னது காரணம் அது ஒன்று. நீட் தேர்வை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லலை, மறுசீலனை பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அங்கே தான் போராடணும். அதுக்கு இங்கே போய் தமிழ்நாட்டில் போய் விஜய் ஜனநாயகத்தை காப்பாற்ற போடுறாங்க, இங்கே ஜனநாயகத்தை கொண்டாடுறாங்க. ஏன்ப்பா நீ எதுக்கு ஜனநாயகம் ரிலீஸ் அன்னைக்கு நீ ஏன் பேச வரீங்க? அதுக்கு மறுநாள் 24ஆம் தேதி பேசு. இல்லை அதுக்கு முந்தின நாள் பேச 22 21ஆம் தேதி பேசு. நிறைய டைம் இருந்தது இல்லை, நாட்கள் இருந்தது இல்லை, ஏன் அன்னைக்கு பேசலை நீங்கள்? அப்போ நீங்கள் சுயநலவாதிகள். அப்போ இதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பேசலை, எதுவுமே ஏன் பேசல? பேசிருக்கணும்ல. அப்போ இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து உட்காந்துருக்காங்க முதலமைச்சர்கிட்ட, நான் பொறுத்துக்கலாம் இல்லை. ஓகே அப்போது இந்த நீட் தேர்வை நாங்கள் ஆதரிக்கலைன்ட்டாங்க. டிவிகே ஆட்சி, தமிழக அரசு, விஜய் முதல் அமைச்சர் வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த நீட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கல, எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க. தேவையில்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் போட்டு குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? நீங்கள் டெல்லியில் தான் போய் உட்காரணும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் இல்லையா? கண்டிப்பாக. அப்போ ஜனநாயகன் படத்தை வசூல் ரீதியாக குறைக்கணும், மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கூடாதுங்கிற ஒரே கண்ணோட்டத்தோடு தான் அன்றைய 3 இயக்குநர்கள் பேசின ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. ஓகே மாணவர்கள் படத்தில் யாராலும் வந்து உட்காராங்க, பெரியவங்கெல்லாம் உட்காடுறாங்க. ஜென்சி கிட்டுன்னு சொல்லி டிஎம்கே டிஷர்ட்டை போட்டு வந்து உட்காடுறாங்க. இல்லை ஜூலி வேறு வந்து உட்காந்துக்குது, சத்யராஜ் பொண்ணு வேற வந்துடுது. ஓகே என்ன சொல்கிறது? இதான் ரொம்ப கொடுமையான விஷயம் அது. அதனால் மறைமுகமாக நிறைய விஷயங்கள் நடக்குது. அதை மீறி எதிர்த்து தான் விஜய் அவர்கள் வந்து ஆட்சியில் கொண்டு போயிட்டு இருக்காரு. ஓகே சிறப்பான விஷயம் தமிழ்நாட்டுக்கு பண்ணிட்டு இருக்காரு. ஓகே அவர் மாதிரி வர்றது வந்து நீ முயற்சி பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.